நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 1000 இளைஞர்கள் தேடி நீங்க போறீங்களா? மாவர போயிருக்கு தம்பி. அவர் 1000 இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி. அதோட விடுங்க, அவரை போய் சும்மா ஆகுனா இழுத்து கொண்டு வந்து நீங்கள் ஏன் திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? யாருக்கு பயப்படுது? அதிமுக கூட இல்லை. எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணோம், அங்கே போயிருச்சுருந்தோம். ஒரு 2 பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2000 பேர் சேர்ந்தார்கள். கூண்டோட காலி. அது அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டுருக்கோம். அதை விட்டு தொலைங்க நீங்கள். அதுக்கு வலிமையான ஒரு கூட்டணி எதிர்கொள்ளணும்னா நம்மளும் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி தானே ஆகணும். நான் ஒரு கேள்வி கேட்கிட்டேன். கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறீங்க? எல்லாரும் எதுக்கு தனித்தனியாக கட்சி வச்சுருக்கீங்க? இப்போ நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்க, எதுக்கு தனியாக கட்சி வச்சுருக்கீங்க? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறீங்க? அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டியதானே. தனித்தனியாக கட்சிகள் எதற்கு? என்ன பிரச்சனை? எதுக்காக தனி கட்சி? எதுக்கு தனி கட்சி? தனித்தனி வியாபாரமா இல்லை தனித்தனி லட்சிய கட்சி? எதுக்கு கட்சி கேட்டால் கட்சியை காப்பாற்றணும். கட்சியை காப்பாற்றுறதே உங்களுக்கு லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தீர்கள்? பதில் யார்கிட்ட இருக்கு? கூட்டணிக்கு போனால் கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க? எதுக்கு கட்சியை ஆரம்பிச்சிங்க? இந்த கட்சிகள் இருந்து மாற்று, இந்த கட்சிகள்லாம் சரியில்லை, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு திருப்பி அந்த கட்சியோட சேர்ந்து என்ன நல்லது செய்வீங்க? சிறை கைதிகள் தயாரித்து வித்த பொருளை 14 கோடி நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்க. சிறை கைதிகள் தயாரித்து ஊறுகாய், பருப்பு பொடி, உரை இதெல்லாம் தயாரித்து அவங்க உள்ளே இருந்து செய்வாங்க. என்னென்னா, நான் இருக்காத சிறைகள் 1-2 தான் இருக்குது தமிழ்நாட்டில். எல்லா சிறையிலும் இருந்திருக்குல்ல. அவங்க தயாரித்து கொடுக்கறதுல அதில் வந்த வருவாயில் 14 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு தோராய கணக்கு தான். 14 கோடிங்கிறது நடந்திருக்கலாம்ங்கிறாங்க. அது கூட நடந்திருக்கலாம். நேற்று யார்? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா. இன்னைக்கு யார்? இந்த மாதிரி ஒரு நாடை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுட்டாருங்க. இப்போ அவர் சிறுபான்மைங்க. என் தம்பியை பெத்த எங்கள் அப்பா இருக்கார்ல இளையராஜா, அவர் பெரும்பான்மைங்க. ஒரு நாட்டை பற்றியெல்லாம் எப்படின்னு புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஏஆர் ரஹ்மான் இருக்கார்ல என் அன்பு சகோதரர், அவர் வந்து சிறுபான்மைங்க. அவருடைய சொந்த அக்கா பையன் இருக்கார்ல என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவர் பெரும்பான்மைங்க. இந்த கொடுமை உலகத்தில் இந்த நாட்டை தவிர ஏதாவது எங்கேயாவது இருக்கா பற்றியில? மதத்தை வச்சு மனிதத்தை கணக்கிடுறது உலக நாட்டில் எந்த நாட்டு வரலாறுலையும் இல்லை. இந்த நாடு ஒன்று தான்.